இங்க நம்ம ஹீரோ 9 months பிரெக்னெண்டா இருக்கான். சோ நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு வைஃப் கிட்ட கேக்குறான். ஆனா ஹீரோட வைஃப் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை வெளியே கூட்டிட்டு போறா. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோட வைஃப்மே அவனை வேகமா அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறா. டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு எப்பவும் போல நார்மலான வலிதான்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். சோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வயித்துல இருக்க குழந்தையோட கண்டிஷனை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒருத்தன் அவங்க பண்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்டுறான். இதனால அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனா கூட அங்க இருக்கவங்க அவங்களை கேவலமா பேசி அசிங்கப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனல்ஸ்காரங்க கூட அவங்க எங்க போனாலும் அவங்க பின்னாடியே போய் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நினைச்சு ஹீரோயினுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு போனா கூட ஹீரோயினோட அப்பாவே ஹீரோயினை கேவலமா பேசி அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு. இப்ப ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட இந்த அசிங்கரா நம்மளுக்கு தேவையான சொல்லி சண்டை போட ஹீரோமே கையை வாங்கிட்டு அடிக்க போயிடுறான். இதை பார்த்த ஹீரோயினுமே கோவப்பட்டு வெளியே போக ஹீரோவும் அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக பின்னாடியே கார் எடுத்துட்டு போறான். இப்ப 4 பேர் ஹீரோவோட காரை வழிமறிச்சு உன்னாலதான் எங்க எல்லாத்துக்குமே அசிங்கன்னு சொல்லி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாங்க. இப்ப ஹீரோனுக்குமே விஷயம் தெரிஞ்சு வேகமா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. சோ இப்ப ஹீரோக்கு நல்லபடியா பெண் குழந்தையுமே பிறக்குது. ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோவோட அம்மா கர்ப்பமா இருக்கும்போதே இறந்து போயிருப்பாங்க. இதனாலதான் ஹீரோமே ஹீரோயினுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டாக்டர் மீட் பண்ணிருப்பாங்க.